जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கர்ம மார்க்கத்தின் இருவித பலன்கள் தொடர்கிறது. இன்னொரு வகை சொன்னேன். ஆத்மா என்று விசாரம் செய்யவோ ஈஸ்வரன் என்று அப்படி உருகி போகவோ முடியாத வகைதான். காரியத்திலேயே போய்கொண்டிருப்பவர்கள்தான். ஆனாலும் செக்கு மாடு மாதிரி இதென்ன சுற்றி சுற்றி காரியம், இதனாலே பெறுகிற இந்த சந்தோஷங்கள்தான் என்ன, உள்ளே ஒரு நிறைவை தரவில்லையே, அதை பெற வேண்டுமே என்கிற எண்ணம் உள்ள ஜனங்கள். இவர்களுக்கும் கர்மகாண்டத்தின் ஸ்வதர்மானுஷ்டானங்களையேதான் ஈஸ்வரன் மார்க்கமாக கொடுத்திருக்கிறான். ஆனாலும் ஒரு வித்தியாசம். மேலே சொன்னபடி பூலோக ஸ்வர்கலோக சந்தோஷங்களோடேயே திருப்தி பெற்று விடுபவர்கள் இந்த சந்தோஷ பிராப்தி என்ற பலனை உத்தேசித்தே கர்ம மார்க்கத்தில் போகிறார்கள். ஈஸ்வரனே அந்த மார்க்கத்துக்கு இந்த பலன் உண்டு என்று வைத்திருக்கிறான். ஆனால் இந்த பலன் வேண்டாம், நஸ்வரமான இந்த ஆனந்தங்களில் எங்களுக்கு ஆசை இல்லை. ஆனாலும் நிவிருத்தி மார்க்கத்தில் போவதற்கான சித்த பக்குவம் எங்களுக்கு இல்லை. ஏதாவது காரியம் பண்ணி கொண்டிருப்பதிலேயேதான் எங்கள் ஸ்வபாவம் இருக்கிறது என்பதாக இன்னொரு வகை சொன்னேன் அல்லவா? அவர்களுக்கும் அந்த சித்த பக்குவத்தை சாஸ்திரோக்தமான கர்ம மார்க்கமே அளிக்கும்படியாக ஈஸ்வரன் வைத்திருக்கிறான். பலனை விரும்பி பண்ணினால் ஓரொரு சந்தோஷங்களை கொடுத்துவிட்டு அதோடேயே முடிந்து போய்விடும். கர்மானுஷ்டானத்தையே பலனை விரும்பாமல், இது ஈஸ்வராக்ஞை, வேதம் வழியாக அவன் போட்டுள்ள ஆக்ஞை, அதற்காகவே அடங்கி அதை அனுஷ்டிக்கிறோம். ஆனால் இதனால் ஏற்படும் சந்தோஷ பலன் எதுவும் வேண்டாம் என்று நினைத்து ஒருவர் செய்து கொண்டு போனால் அது அவருக்கு சித்த சுத்தியை கொடுத்துவிடும். ஸ்வய லாபம், தன் சொந்த சந்தோஷம் என்ற பலனில் ஆசை இல்லாமல், அதாவது நிஷ்காமியமாக லோகம் ஒழுங்காக இருப்பதற்காக பகவான் வகுத்து கொடுத்திருக்கிற வழி, காரிய கிரமம், இது கர்ம மார்க்கம் என்பதற்காக மட்டும் அதன்படி பண்ணுவோம் என்று ஒருவன் கர்மாக்களை பண்ண ஆரம்பித்தால், தன்னலம் கருதாமலும் ஆசையின் அழுக்குப்படாமலும் பகவான் கட்டளைக்கு அடங்கி அவனுடைய பிரீத்திக்கே இதை செய்கிறேன், பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்று ஸ்வதர்மப்படி ஒருவருக்கு ஏற்பட்டிருக்கும் அத்தனை கர்மாக்களையும் விடாமல் இழுத்து போட்டுக்கொண்டு பண்ண ஆரம்பித்தால் அவனுடைய சித்தத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து மறைந்து போய்விடும். இப்படிப்பட்ட சித்த சுத்தி பெற்ற பின் அவனால் கர்மாவை விட முடியும். ஓயாமல் காரியம் என்று பறக்கும் ஸ்வபாவம் அடங்கிப் போகும். கொஞ்சம் கொஞ்சமாக தியானம், விசாரம் என்று அதற்கப்புறம் நிவிருத்தி மார்க்கத்தில் போக முடியும். கர்ம மார்க்கத்துக்கு இப்படி 2 விதமான பலன். ஒன்று கர்மாவினால் நேராக ஏற்படும் பூலோக ஸ்வர்கலோக சந்தோஷ பலன். இன்னொன்று இந்த பலன் வேண்டாம் என்று ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு அவனுடைய ஆக்ஞை என்பதற்காக மாத்திரம் பண்ணிக்கொண்டு போனால் நாளடைவில் உண்டாகும் சித்த சுத்தி என்ற பலன். சித்த சுத்தி அதோடு முடிந்து போவதில்லை. நிவிருத்தி மார்க்கம் என்கிற ஞான யோகத்தில் பிரவேசிப்பதற்கான யோக்கியதையை அதுவே உண்டாக்குகிறது. 2 விதமான பலன் என்று நான் சொன்னாலும் வாஸ்தவத்தில் கர்ம பலன் என்றால் அது அந்த கர்மா நேராக பூலோக ஸ்வர்கலோகங்களில் தரும் தற்காலிக சந்தோஷங்கள்தான். இந்த பலன் வேண்டாம் என்று நினைத்த போதிலும் கூட கர்மா செய்யாமல் இருக்க முடியவில்லையே என்பதாலும், விதிப்படி ஸ்வதர்மங்களை செய்வதால் நமக்கே ஒரு டிசிப்ளின் உண்டாகிறது என்பதாலும், இதனால் சமூகத்தின் ஒழுங்கான வாழ்க்கைக்கும் உதவ முடிகிறது என்பதாலுமே ஒருவன் கர்மா பண்ணும்போது அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுகிறதென்றால் அந்த சித்த சுத்தி நேராக அந்த காரியங்களிலிருந்து பலனாக உண்டாகிவிடவில்லை. காய்கறி தோட்டம் போடுவதற்கு என்ன பலன்? கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் கறி இத்தியாதி தானே.
ஒருத்தருக்கு இந்த சாம்பாரும் கறியும் வேண்டியிருக்கவில்லை. ஆனாலும் அவருக்கு என்னவோ வேதனை, புத்திரசோகம், பிசினஸ்ல லாஸ் மாதிரி என்னவோ ஒன்று. அது தெரியாமல் இருக்க வெட்டி கொத்தி ஏதாவது காரியம் பண்ணி மறக்கலாம் என்று காய்கறி தோட்டம் போடுகிறார். அதற்காக தோட்டம் போடுவதன் பலன் என்ன என்று கேட்டால் புத்திரசோக நிவிருத்தி என்று சொல்லலாமா? இப்படித்தான் ஒரு கர்மாவின் இஹாமுத்ர பலன். குறிப்பு: இஹாமுத்ர பலன் என்றால் பூலோக ஸ்வர்கலோக இன்பப் பயன்கள். இப்படித்தான் ஒரு கர்மாவின் இஹாமுத்ர பலன் வேண்டாம் என்று கர்மா செய்கிறவன் பெரும் சித்த சுத்தியை கர்மா பலனாக சொல்வதில்லை. அது ஈஸ்வர பிரசாதமாக அவன் பெறுவதே. நேர்பலன் தனக்கு வேண்டாம் என்றிருந்தும் நம்முடைய ஆக்ஞை என்பதாலும் சமூக ஒழுங்கை உத்தேசித்து நம்முடைய பிரீத்திக்காகவே இவன் இவ்வளவு நன்றாக கர்மானுஷ்டானம் செய்கிறானே, இந்த மனோபாவத்துக்காக இவனுடைய சித்தத்தின் அசுத்தங்களை போக்குவோம் என்று ஈஸ்வரனே அனுகிரகிப்பதுதான் சித்த சுத்தி. நேர்பலன் என்பதை கூட கர்மாவே கொடுப்பதில்லைதான். ஜடமான கர்மா எப்படி பலன் தர முடியும்? பல தாதாவான ஈஸ்வரன்தான் அதையும் கொடுக்கிறான். என்றாலும் அதிலேயே வித்தியாசம் பண்ணி வெளி வஸ்துக்களாலேயே ஒருத்தனுக்கு ஏற்படும் பூலோக ஸ்வர்கலோக பலன்களை மட்டும் கர்மாவின் நேர்பலனாகவும், உள்ளே அந்த கரணத்தில் ஜீவனுக்கு உண்டாகும் சித்த சுத்தியை தன்னுடைய பிரசாதமாகவும் காட்டுகிறான். ஆகையால் சித்த சுத்தியை கர்ம பலன் என்று சொல்லும் வழக்கம் இல்லை. கீதாதி சாஸ்திரங்களிலும் கர்ம பலம், கர்ம பல தியாகம் என்றெல்லாம் சொல்லும்போது இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறது. சித்த சுத்தி என்பது கர்ம பலன் இல்லை, அது கர்ம பலனை தியாகம் செய்வதாலேயே கிடைப்பது. ஞான மார்க்கத்தில் போகவும் யோக்கியதை இல்லை, கர்மாவில் உண்டாகும் சந்தோஷங்களிலும் நிறைந்த நிறைவில்லை என்றிருக்கிறவர்களிடம் பகவான் உன்னால் காரியங்களை விட முடியாததால் பண்ணிக்கொண்டே போ, ஆனால் பலனில் ஆசை வைக்காதே, பலத்தியாகம் பண்ணி என் பிரீத்திக்காகவே கர்மங்களை அனுஷ்டி, அதனால் கால கிரமத்தில் சித்த சுத்தி உண்டாகும், அப்புறம் ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கலாம் என்கிறார். கர்ம மார்க்கம் என்பது இங்கே கர்ம யோகம் என்றே உயர்வு பெற்று விடுகிறது. ஞான மார்க்கம் எப்போதுமே ஞான யோகம்தான். யோகம் என்றால் சேர்ந்திருப்பது, சேர்ப்பது. பரம சத்தியத்தில் ஒரு ஜீவனை சேர்ப்பதற்கு உதவும் வழிகளை அத்தியாத்ம சாஸ்திரங்களில் யோகம் யோகம் என்று சொல்லியிருக்கும். நேராக இவற்றில் ஒவ்வொன்றுமே முடிவான சத்திய லட்சியத்தில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதில்லை. மெயின் ரோடில் கொண்டு போய் சேர்க்கிற சந்து மாதிரி இருந்து விட்டால் கூட போதும், இதுவும் யோகம்தான். லட்சியத்தில் நேரே சேர்ப்பது ஞான யோகம், அந்த மெயின் ரோடுக்கு கொண்டு விடுவது கர்மயோகம். அதற்கு பல ஜென்மா பிடித்தாலும் பிடிக்கும், ஆனாலும் ஒரு நாள் கொண்டு விட்டுவிடும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவாச்சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.